மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் தொகுதி வேட்பாளரை மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரைசாமி இணைந்திருக்கிறார். துரைசாமி, கடந்த சில தினங்களாகவே அவர் மாற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் கூறப்பட்டு வந்த நிலையில் அதன் காரணமாக தான் மாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்காங்களா? விக்னேஷ், அதாவது நாமக்கல் தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் முதலாவதாக வெளியிடப்பட்ட பட்டியலிலேயே நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி அக்கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி அவர்கள் வேட்பாளராக ஈரோட்டில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார். இந்த நிலையில் அவர் பேசிய பல சர்ச்சை வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் அவரை மாற்ற வேண்டும் என்றும் அவரை புறக்கணிக்கப் போவதாகவும் சிலர் அறிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் ஆட்சி மன்ற குழு அவசர குழு கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற அந்த கூட்டத்தில் வேட்பாளரை மாற்றுவது என முடிவு செய்யப்பட்டதாக தகவல் கூறப்படுகிறது. அதை குறித்து நம்ம ஈஸ்வரன் பேசியுடன் மாற்றுவதற்கான மாற்றி நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் மாதேஸ்வரன் அவர்கள் வேட்பாளராக செயல்படுவார் எனவும் தெரிவித்திருக்கிறார். தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் இதுக்கு முக்கிய காரணம் சூரியமூர்த்தி அவர்கள் பேசிய சர்ச்சைக்குரிய வீடியோ தான் காரணமாக கூறப்படுகிறது. வேட்பாளரை மாற்றுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதா இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்ப அதிகாரப்பூர்வமான அந்த அறிவிப்பு எப்ப வெளியாக வாய்ப்பு இருக்கு? அதாவது விக்னேஷ், இது குறித்து நேற்று இரவே நம்ம கட்சியின் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள் கேட்டபோது மாற்றுவதாக ஆட்சி மன்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்று காலை வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர் மாதேஸ்வரன் அவர்களை வேட்பாளராக களமிறங்க உள்ளதாகவும் அவர் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. துரைசாமி, ஏற்கனவே சூரியமூர்த்தி அந்த பேசிய அந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டிருந்தது. அதற்காக அவர் தரப்பிலிருந்தும் விளக்கம் கூறப்பட்டிருந்தது. இப்போ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில உள்ளவங்க என்ன சொல்றாங்க இது குறித்து? அதாவது அந்த விவகாரம் தொடர்பாக 2008ஆம் ஆண்டு அவர் பேசியதாக ஒரு வீடியோ வெளியாகிற நிலையில் அது குறித்த வழக்கு கடந்த 2018ஆம் ஆண்டு ஈரோடு நீதிமன்றத்தில் தொடக்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடைபெற்று கடந்த 2021ஆம் ஆண்டு அந்த வழக்கு முடிவு பெற்றிருக்கு. அந்த வழக்கில் அவர் குற்றமற்றவர் என்று அந்த வழக்கை நீதிமன்றம் முடித்து வைத்த நிலையில் அது குறித்து அவர் மாற்றப்பட்டுவது சற்று அதிர்ச்சி அளிப்பதாகவும் தொடர்ந்து ஒரு கட்சி பணியாற்றியிருந்தார். கட்சியில் ஆரம்ப காலத்தில் இருந்து பணியாற்றி வந்தாலும் கூட இந்த சர்ச்சை வீடியோவால் அவர் மாற்றப்படுவது சற்று கட்சியை சேர்ந்தவர்களுக்கு சற்று ஏமாற்றம் அளிப்பதாகவும் இருந்த போதிலும் நலன் கருதி அவர் மாற்றப்படுவதை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.